டெய்லி நியூ மெனு கொடுத்துட்டே இருக்கணும். வீட்டில் கூட காலையிலே இட்லியான்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே வந்தாலும் இட்லியான்னு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் அதில் என்னெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு கொடுக்கும்போது அது சாட்டிஸ்ஃபை ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஹோட்டல் தொழிலுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? ஸோ அது ரெண்டுமே இருக்குது சார். அதில் மைனஸ் அப்படிங்கிறபோது அவங்களோட சார்ஜஸ்ஸு அவங்க உங்ககிட்டயும் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க, ஆமாம். எங்ககிட்டயும் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிமெண்ட் போடும்போது 25% போடுவாங்க. ஆனால் எடுக்கிறது இன்னொரு 25 ஆட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ஜ், இந்த சார்ஜ், லாங் டிஸ்டன்ஸ் சார்ஜு, ரெயின் வந்தால் மழை பெஞ்சனா ஒரு சார்ஜு, லேட்டானா ஒரு சார்ஜு, இந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லாம் போடுவோம். ஒருத்தர் கார்டில் ஸ்வைப் பண்ணுறாரு சார், அந்த கார்டு சார்ஜ் எனக்கு போடுறாங்க, அவருக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க ஸ்வைப் பண்ண கார்டுக்கு நான் 1.8% பே பண்ண வேண்டியிருக்கு. அவர் காசு கொடுத்தா வராது, கார்டு கொடுத்தா நானும் அதில் ஒரு 2% கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணி இப்போ 45 to 50% தே வில் டேக் இட். அப்போது நமக்கு வர 50 to 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நிற்கின்னு வச்சிங்களேன், எனக்கு 50,000 தான் வரும். 50,000 அவன் எடுத்தாவது ஹாப்பியாக இருக்கானா பார்த்தா அங்கே வேலை செய்கிறவங்களும் ஹாப்பியாக இல்லை, ஸ்விக்கியும் ஹாப்பியாக எனக்கு லாஸ்ட்டுன்னு சொல்கிறான். அப்போ இந்த ஃபண்டு யாருக்கு போகுது, என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் எங்களுடைய கஸ்டமரை டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. எங்களோட கஸ்டமரை லேசினஸ் பண்ணி அவங்கள வீட்டிலே உட்கார சாப்பிட வச்சுட்டாங்க. இல்லைனா அவங்க எங்கே வருவாங்க? நாங்கள் இதான் இந்த ஆம்பியன்ஸு, இந்த டேஸ்ட், இந்த குவாலிட்டி எல்லாம் மாற்றி இவங்களை இங்கே சாப்பிட வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ வீட்டில் சாப்பிட்றது என்ன தான் ஒரு பொருளை நீங்கள் பார்சல் வாங்கி சாப்பிட்றதுக்கும் டைரெக்டாக வந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் டேஸ்ட்டில் இருக்குது, குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம அவங்க ஆம்பியன்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்க இங்கே நம்மளை தேடி வர்றாங்க. ஸோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காண்டி நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா, ரெகுலராக பண்ணுறாங்க. இப்போது அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் வெளியில் வரலாம். ஆஃப்டர் 9 o'clock கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது. டிராஃபிக்கும் ஒரு காரணம் இதில், நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு பொதுமக்கள்கிட்ட.